வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது இந்த சீரீஸோட பார்ட் 17 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 16 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 161st கொஷின்: பின்வரும் எந்த நடவடிக்கைகளில் சிலிக்கான் கார்பைட் பயன்படுத்தப்படுகிறது? ஓகே, ஸோ என்ன கொஸ்டின்னா, நமக்கு கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸில் எந்த ஆக்டிவிட்டியில் வந்து சிலிக்கான் கார்பைட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஆப்ஷன் சி, கட்டிங் வெரி ஹாட் சப்ஸ்டன்ஸ், அதாவது மிக கடினமான பொருட்களை வெட்டுவதற்கு இந்த சிலிக்கான் கார்பைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த சிலிக்கான் கார்பைட் அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா SiC. ஓகே, இதுதான் அதோட ஷார்ட் ஃபார்ம். அண்ட் இந்த சிலிக்கான் கார்பைடை வந்து கார்போரடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்போரண்டம். ஓகே, ஸோ கார்போரண்டம் வந்து அதோட இன்னொரு நேம். ஓகே, சிலிக்கான் கார்பைட் அந்த நேம்லேருந்தே நம்ம சொல்லிடலாம், இது வந்து காம்பினேஷன் ஆஃப் சிலிக்கான் அண்ட் கார்பன். ஸோ சிலிக்கானும் கார்பன் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சிலிக்கான் கார்பைட் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? இது யார் கண்டுபிடிச்சாருங்கன்னா 1891 1891 எட்வர்ட் ஆர்ச்சிசன். ஓகே, எட்வர்ட் ஆர்ச்சிசன் அப்படிங்கிறவர் தான் இந்த சிலிக்கான் கார்பைடை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஹார்டான செராமிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அண்ட் இது எதுலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம காரோட பிரேக், கிளச்சர்ஸ், அப்புறம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், ஓகே, இதே மாதிரி ஐட்டம்ஸ்லலாம் இந்த சிலிக்கான் கார்பைடை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சிலிக்கான் கார்பைடோட டென்சிட்டி எவ்வளோன்னா 3.21 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இதுதான் சிலிக்கான் கார்பைடோட டென்சிட்டி. அதுவே சிலிக்கான் கார்பைடோட மெல்டிங் பாயிண்ட் எதுனா 2730 டிகிரி செல்சியஸ். ஓகே, சிலிக்கான் கார்பைடோட மெல்டிங் பாயிண்ட் என்னென்னா 2730 டிகிரி செல்சியஸ். அடுத்த கேள்வி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான கொஸ்டின். நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்டிபிசி எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, .mpg நீட்டிப்பு பொதுவாக எந்த வகையான கோப்பை குறிக்கிறது? அதாவது .mpg இருக்குல்ல, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த ஃபைலை குறிக்கும்? நமக்கு கம்ப்யூட்டரில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் இந்த .mpg வந்து எதை குறிக்குன்னா அனிமேஷன் அண்ட் மூவி ஃபைல்ஸ். ஓகே, ஸோ அனிமேஷன் நமக்கு தெரியும்ல, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அங்கங்கே மூவ் ஆகிறோம், அதே மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுற கேரக்டர்ஸ், அதே மாதிரி மூவி ஃபிலிம்ஸ். ஓகே, இந்த ஃபைல்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து .mpg எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே ஆப்ஷன் ஏ பாருங்கள், வேர்ட் பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் ஃபைல். இந்த வேர்ட் பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது தெரியுமா, அதை என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிருக்கோன்னா .wpd. ஓகே, ஸோ வேர்ட் பர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே .wpd அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஆப்ஷன் பி பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்ட். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் எல்லாமே .docx அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இமேஜ் ஃபைல். ஓகே, ஸோ இமேஜ் ஃபைலில் வந்து நமக்கு நிறையா டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கலாம். ஜேபேக்காக இருக்கலாம், பிஎன்ஜியாக இருக்கலாம், டிஐஎஃப்எஃப் ஃபைலாக இருக்கலாம், ஜிப் ஃபைலாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இதில் வந்து .jpeg, .png, .tiff, .gif. ஓகே, ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் இமேஜ் ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகியிருக்கும்.
அடுத்தது 163வது கேள்வி. ஓகே, மின்னோட்டத்தின் ஓட்டத்தை தடுக்கும் கார்பன் போன்ற பல்வேறு பொருட்களால் ஆனது எது? ஓகே, ஸோ மேட் ஃப்ரம் வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் சச் அஸ் கார்பன் விச் இன்ஹபிட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ கார்பனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐட்டம் வந்து அது வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டோட ஃப்ளோவை தடுக்குது. அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அது. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரெசிஸ்டார். ஓகே, இந்த பிக்சர் இருக்குது தெரியுமா, இதுதான் ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டார் எதால் உருவாயிருக்குன்னா கார்பனால் உருவாயிருக்கும். இந்த ரெசிஸ்டாரை எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மெயின் பர்பஸ் என்னென்னா, கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல, அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து கட் டவுன் பண்ணி கரெக்டாக எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு கொடுக்கும். சப்போஸ் இது கட் டவுன் பண்ணலைன்னா நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகிரும். ஓகேவா, அந்த டேமேஜை தடுக்கிறதுக்கு தான் இந்த ரெசிஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டார் என்ன பண்ணுன்னா, வர்ற கரண்ட்டை அந்த வோல்டேஜ் சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணி கரெக்டான பக்குவத்தில் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு கொடுக்கும். அது போக இப்போது கரண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். அப்படின்னாலும் இந்த ரெசிஸ்டார் வந்து அதை பிரித்து என்னென்ன பார்ட்ஸுக்கு தேவையோ அது எல்லாத்துக்குமே அனுப்பும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் ரெசிஸ்டார். அடுத்தது 164வது கேள்வி. பின்வரும் எந்த நதிகளின் குழுக்கள் திபெத்தில் பிறப்பிடமாக உள்ளது? அதாவது which of the following group of rivers have their source of origin in river? Okay, so origin in Tibet. Okay, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டிபெட் இருக்குல்ல, டிபெட் நாட்டிலேருந்து உருவாகி இந்தியாவுக்குள்ளே வர்ற ரிவர்ஸ்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரம்மபுத்ரா, இண்டஸ், சட்லஜ். இந்த 3 ரிவரும் ஓகே, இந்த பிரம்மபுத்ரா, சிந்து, சட்லஜ், இந்த 3 நதியும் எங்கே உருவாகும்னா திபெத் நாட்டில் தான் உருவாகுது. ஓகே, திபெத் நாட்டில் இருக்கிற பனி உருகி, ஓகே, ஸோ பனிமலை இருக்கும்ல, அதில் உள்ள பனி உருகி அங்கேருந்து ஃபார்ம் ஆன ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. ஓகேவா, ஸோ என்ன ரிவர்லானா பிரம்மபுத்ரா, இண்டஸ், சட்லஜ். ஓகே, அண்ட் இந்த டிபெட் நாடு இருக்குது தெரியுமா, அந்த டிபெட் நாடை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெட் நாட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா. ஓகே, ஸோ அந்த பேர்லேருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வாட்டர் டவர். ஓகே, அப்போ ஏதோ தண்ணி சம்மந்தமாக தான். ஓகே, எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏஷியாவில் உள்ள அதிகமான ரிவர்ஸ் வந்து டிபெட்லேருந்து உருவாகி வருது. ஓகே, அதனால தான் டிபெட்டை வந்து வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த ரிவர்ஸில் பாருங்கள், பிரம்மபுத்ரா, இண்டஸ், சட்லஜ், இந்த 3மே டிபெட்லேருந்து தான் உருவாகி வருது. ஓகேவா, அண்ட் நம்ம இந்தியாவிலேயே செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்த பிரம்மபுத்ராவை தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஓகே, அண்ட் இது எவ்வளோ மீட்டர்ஸ் ஓடுதுன்னா 1800 மீட்டர்ஸ் ஓடுது. ஓகே, இந்த பிரம்மபுத்ரா ரிவரை மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் இந்த பிரம்மபுத்ரா ரிவருக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னென்னா ரெட் ரிவர். ஓகே, பிரம்மபுத்ரா ரிவரை ரெட் ரிவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிரம்மபுத்ரா ரிவர் நமக்கு தெரியும் டிபெட்லேருந்து தான் எங்கே வருது, இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்க நிறையா மினரல்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அண்ட் இவங்க கொண்டு வர மினரல்ஸில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த பிரம்மபுத்ரா நதிக்கரையில் நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்கி. அதனால தான் இந்த பிரம்மபுத்ரா ரிவரை வந்து ரெட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் தான் இந்தியாவில் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். அண்ட் அதுவே வேர்ல்டு அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மபுத்ரா எத்தனாவது லாங்கஸ்ட் ரிவர்னால் 9th லாங்கஸ்ட் ரிவராக வரும். ஓகே, அண்ட் அதுவே ஏஷியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th லாங்கஸ்ட் ரிவர். ஓகே, அப்படின்னு வரும். அண்ட் இந்த பிரம்மபுத்ரா ரிவர் வந்து திபெத்தில் வந்து உருவாகி சைனாவுக்கும் தண்ணி கொடுக்குது, இந்தியாவுக்கும் தண்ணி கொடுக்குது. ஓகேவா, அண்ட் சைனாலேயும் டிபெட்லேயும் இந்த பிரம்மபுத்ரா ரிவரை என்ன நேமில் கூப்பிடுவாங்கன்னா யார்லங் தசாங்போ. ஓகே, ஸோ இப்படி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். விச் ரிவர் இஸ் நோன் அஸ் யார்லங் தசாங்போ? எந்த நதியை யார்லங் தசாங்போ என்ற பெயரில் திபெத் நாட்டில் அழைப்பாங்க அப்படின்னு கூட கொஷின் இருக்கலாம். ஓகே, ஸோ
திபெத் அண்ட் சைனா 2 நாட்டிலையுமே இந்த பிரம்மபுத்திரா ரிவரை யார்லங் தசாங்கோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா. அண்ட் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் திபெட்டில் ஆரம்பித்து இந்தியாவில் வரும்போது எந்த இடத்துக்குள்ளோடி வரும்னா அருணாச்சல் பிரதேஷோடி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அந்த அருணாச்சல் பிரதேஷில் இந்த பிரம்மபுத்திரா ரிவரை என்னென்னு கூடுவாங்கன்னா சியாங். அருணாச்சல் பிரதேஷில் பிரம்மபுத்திரா ரிவரை சியாங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இது அங்கே தண்ணி கொடுத்துட்டு அஸ்ஸாம் அப்புறம் பங்களாதேஷ்க்கும் தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகுது. ஓகே. அண்ட் பங்களாதேஷில் இந்த பிரம்மபுத்திரா ரிவரை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா ஜமுனா. ஓகே. அண்ட் பங்களாதேஷில் நம்ம கங்கா ரிவரும் அங்கே போவோம். அந்த கங்கா ரிவரை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா பத்மா. ஓகே. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் திபெட்டில் வந்து யார்லாங் டசாங்போ அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. அதுவே நம்ம இந்தியாவில் உள்ள அருணாச்சல் பிரதேஷில் இந்த பிரம்மபுத்திராவை சியாங் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் சியாங்னு கூப்பிடுறாங்களா. அண்ட் அருணாச்சல் பிரதேஷ்க்கு தண்ணி கொடுத்துட்டு அந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பங்களாதேஷ்க்கு போகும். அங்கே பங்களாதேஷில் இந்த பிரம்மபுத்திரா ரிவரை வந்து ஜமுனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் பங்களாதேஷில் கங்கா ரிவரை வந்து பத்மா அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. அடுத்தது 165வது கேள்வி. இந்தியாவில் மண் பாதுகாப்பிற்கு பின்வரும் நடவடிக்கைகள் எது பயனுள்ளதாக இருக்கிறது? ஓகே. ஸோ பேசிக்கலி சாயில் கன்சர்வேஷன். ஓகே. ஸோ சாயிலை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஸ்டெப்ஸில் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அவாய்டிங் க்ராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சியை தவிர்த்தல்னு கொடுத்துருக்காங்க. பட் என்னது, க்ராப் ரொட்டேஷனை நம்ம வந்து என்னது இன்க்ரீஸ் தான் பண்ணணும். அப்போது இங்கே அவாய்டிங்கிற வேர்டு வந்ததுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அஃபாரஸ்ட்ரேஷன், காடுகளை வளர்ப்பது. ஓகே. காடுகளை வளர்ப்பது நல்லது. ஓகேவா. காடுகளை வளர்க்கும் போது என்னாகும், அந்த வேர் இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே நம்மளோட சாயிலை நல்லா இருக்க பிடிச்சிக்கும். அதனால வந்து என்னது சாயில் எரோஷன். ஓகே. அது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால அஃபாரஸ்டேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து கரெக்ட் சாயில் கன்சர்வேஷனுக்கு. தேர்டு ஒன் பாருங்கள், என்கரேஜ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர், அதாவது ரசாயன உரங்களை பயன்பாட்டுக்கு ஊக்குவித்தல். ஸோ நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலே நம்ம சாயிலோட தன்மை வந்து கம்மியாயிரும். ஓகே. ஸோ அப்படி பார்க்க போனால் தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், மாறுதல் சாகுபடியை கட்டுப்படுத்துதல், லிமிட்டேஷன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அதுவும் கரெக்ட். ஓகே. ஸோ அப்படி பார்க்க போனால் கொடுத்துருக்க மெத்தடில் ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 166வது கேள்வி. பின்வரும் எந்த பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு அதிகபட்ச நீர் தேவை? ஓகே. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் விச் கிராப்ஸ் ரெக்வயர்ட் மேக்ஸிமம் வாட்டர் பர் ஹெக்டர்? ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் சி, சுகர் கேன். சுகர் கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில் தான் நிறையா க்ரோ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்தியன் ஸ்டேட்லேயே உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க சுகர் கேன் கல்டிவேஷனில். அண்ட் அது போக உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரெண்டுமே சேர்ந்து நம்ம இந்தியாவோட ஓவரால் சுகர் கேன் கல்டிவேஷனில் 80% இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அடுத்தது 167வது கேள்வி. இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையே எந்த மலைகள் நீர்நிலைகளை உருவாக்குகின்றது? அதாவது which hill forms the watershed between India and Myanmar? இந்தியாவுக்கு மியான்மருக்கும் நடுவில் இருக்க ஹில் எதுனா நாகா ஹில்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாகா மலைகள். அடுத்தது 168வது கேள்வி. டாக்டர் MS சுவாமிநாதன் பின்வரும் எந்த துறையில் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டார்? ஓகே. ஸோ டாக்டர் MS சுவாமிநாதன் ஹேஸ் டிஸ்டிங்யூஸ்ட் ஹிம்செல்ஃப் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அக்ரிகல்ச்சர், விவசாயம். இந்த MS சுவாமிநாதன் இருக்கார்ல, இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன்ஸ் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் இவர் என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பார் 1967, பத்ம பூஷன் அவார்டு வந்து 1972 வாங்கியிருப்பார், பத்ம விபூஷன் வாங்கியிருப்பார் 1989, பாரத் ரத்னா வாங்கியிருப்பார் 20
2024 ஓகே. ஸோ இது எல்லாமே அவர் வாங்கின இம்பார்ட்டன்ட் அவார்ட். அண்ட் எம்எஸ் சுவாமிநாதனை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன்ஸ் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 169வது கேள்வி. ஓகே. ஒவ்வொரு கண்களில் இருந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பது அவரது இறுதி நோக்கம் என்று அறிவித்தவர் யார்? ஓகே. Who declared that his ultimate aim was to wipe every tears from every eyes? ஓகே. ஸோ இந்த வாக்கியத்தை சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. ஓகே. இது அவர் எப்போ சொல்லியிருப்பார்னா ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். ஓகே. ஆகஸ்ட் 15, 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் தான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். ஓகே. ஆகஸ்ட் 15, 1947. அண்ட் ஜவஹர்லால் நேருவோட ஃபேமஸ் ஸ்லோகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூர்ண ஸ்வராஜ். இந்த பூர்ண ஸ்வராஜ் தான் ஜவஹர்லால் நேருவோட ஃபேமஸ் ஸ்லோகன். பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது 170வது கேள்வி. பின்வருபவற்றுள் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யும் சமூக ஆர்வலர் யார்? Who among the following is a social activities camping against child labor? ஓகே. குழந்தை தொழிலாளருக்கு எதிராக போராடுவாங்கள்ல, அது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி சுவாமி அக்னிவேஷ். இந்த அக்னிவேஷ் இருக்கார் தெரியுமா, இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுருக்காரு. அந்த பார்ட்டி நேம் வந்து என்னது? ஆரிய சபா. இந்த ஆரிய சபா வந்து எதன் அடிப்படையில் இருக்குன்னா ஆரிய சமாஜ் இருக்குது தெரியுமா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஆரிய சபா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்திட்டு வராரு. ஓகேவா? ஸோ இவர் ஒரு சமூக ஆர்வலர். இவர் வந்து குழந்தை தொழிலாளருக்கு எதிராக போராடிட்டு இருக்கார். ஓகேவா? ஐ ஹோப் இந்த கொஷின்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.